நிறைய பெண்கள் இருக்காங்க. இப்போ சுதர்ஷன் கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் தான் ஃபைல் ஆயிருக்கு தவிர இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் நடக்கும், விசாரணை பண்ணுவாங்க. யார் உண்மையாகவே இது கேட்டிருக்காரா துன்புறுத்திருக்காரான்றதை விசாரணை பண்ணி தான் முடிவு பண்ண முடியுமே தவிர எடுத்தோடனே இப்போ மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வரதட்சணை வாங்கிட்டான் இவன் மோசமானவன் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். பட் அப்படி கிடையாது. கோர்ட் தான் டிசைட் பண்ணும் உண்மையாகவே அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத. இப்போ பேசுறது எல்லாமே நடந்த விஷயத்துக்காக பேசிகிட்டு இருக்கோம். பட் லீகலாக என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றத கோர்ட் தான் டிசைட் பண்ணும். உண்மையாகவே வரதட்சணை கொடுமைன்ற ஒன்று நடந்திருக்கான்றத கோர்ட் டிசைட் பண்ணும். ஃபஸ்ட்டு சுதர்ஷன் வந்து டெக் பாஸ் அப்படின்ற ஒரு சேனல் வந்து வச்சுருந்தாங்க. அதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டு இவர் டெக் சூப்பர் ஸ்டார்னு ஆரம்பித்தார். திடீர்னு பயங்கரமாக, அதாவது ரொம்ப கம்மியான பீரியடில் வெகமெண்ட்டான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தான் வந்து அவருக்கு தான் ஒரு நல்ல இமேஜ் வந்து மக்கள் மத்தியில் க்ரியேட் ஆச்சு. பார்த்தா அதுக்கப்புறமா இவர் இந்த மாதிரி பிராண்டிங் ப்ரொமோஷன் மூலமாக வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாரு, காசை வாங்கிட்டு வந்து தப்பான ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கொடுத்து அந்த பிராண்டை முன்னிறுத்தி இவர் நல்ல ஒரு மாதிரி காட்டிட்டு மோசமான பிராண்ட்ஸ் எல்லாம் விற்கிறான்னு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அது நிரூபணமாச்சு, சாரியெல்லாம் வந்து கேட்டார். அந்த பிரச்சனையே இணையதளத்தில் பயங்கரமாக சலசலமாக போயிட்டு இருந்தது தான். பார்த்தா இப்போது டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து பண்ணி கட்டின பொண்டாட்டியை வந்து அடித்து குழந்தைய வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க குடும்பத்திலேருந்து வரதட்சணைன்ற பேரில் இவ்வளவு காசெல்லாம் வந்து பிடுங்குற மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவரை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க டெக் கம்யூனிட்டியில். இவரோட ஃபியூச்சர் என்ன மேம் வந்து ஆகும் இந்த கேஸ் மூலமாகவும்? சார், இந்த கேஸ்னால மக்களுக்கு அவர் மேலே அபிப்பிராயம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இப்போ கோர்ட் பொறுத்த வரைக்கும் இப்படி குற்றச்சாட்டப்பட்டவர் தான் சார், குற்றவாளி அல்ல. கோர்ட் வந்து இவர் டொமஸ்டிக் வயலன்ஸ் அவங்க ஒய்ஃபை பண்ணியிருக்காரு, அதே மாதிரி டவுரி கேட்டிருக்காரு. அதுதான் கோர்ட் கன்சிடர் பண்ணி அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குது, இது உண்மையாக நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத அவர் சைடில் அட்வொகேட்டை ஹையர் பண்ணி வாதாடுவார். எல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறம் அவரால் ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் போது அவருக்கு சிறை தண்டனைக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது சார். இப்போது இந்த மாதிரி இப்போ இந்த ரித்தன்யா கேஸு, இந்த சுதர்ஷனோட கேஸு வரிசையாக வந்து பார்க்குறோம். சமீபத்தில் கூட இந்த ரித்தன்யா கேஸ் பயங்கரமாக எல்லாருமே ப்ளூமாக பேசிகிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் இதே மாதிரி வந்து நடந்திருக்கு. அந்த பெண்ணு வந்து தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ காலங்காலமாக அந்த மாதிரியான வரதட்சணை கொடுமைகள்னால வந்து நடக்கிற சிக்கல்கள் வந்து இருக்க தான் வந்து செய்யுது. வக்கீல் சப்போர்ட் இல்லாதவங்க, இப்போ நார்மலாகவோ இல்லை ஒரு சாமானிய ஒரு பெண்மணியாக வந்து இருக்கிறவங்க என்ன உதவிகள் வந்து? நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே லீகல் எய்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இலவச அட்வொகேட், மக்கள் பாஷையில் புரியுற மாதிரி இலவச அட்வொகேட்னு சொல்கிறேன், சரிங்களா? இலவச அட்வொகேட் இருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக போய் அப்ளை பண்ணலாம், அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எந்த ப்ரொசீஜர் என்னவோ அதை பார்த்து நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தாராளமாக லீகல் ஃப்ரீ அட்வொகேட்டை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தட் உங்கள் கேஸ்மே நீங்கள் வாதாட முடியும்.